இன்னைக்கு வந்து டே 14 செஷன் மாடியூல்ஸ்ல உள்ள கான்செப்ட்ஸ் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. இப்போ ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்க்க போற செஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நேத்து வந்து டே 13 செஷன் பார்த்தோம், மாடியூல்ஸ் பார்த்தோம். மாடியூல்ஸ், சம் யூஸ்ஃபுல் மாடியூல்ஸ், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, பேசிக்கான ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து டே 14 NumPy, Matplotlib, Seaborn, Pandas இந்த 4 கான்செப்ட்ஸும் வந்து இன்னைக்கு பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லைக் இன்னையோட வந்து பைத்தான் செஷன் முடியுது. இந்த பைத்தான் செஷன் முடிச்ச உடனே மிஷின் லேர்னிங் செஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ டே 15ல இருந்து மிஷின் லேர்னிங்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்ட்ரடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், டேட்டா ப்ரிப்பரேஷன், டேட்டா கிளீனிங், ஹேண்ட்லிங் கேட்டகரியல் வேரியபிள்ஸ், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார், டெஸ்ட் ட்ரெயின் ஸ்பிட், கம்ப்ளீட்டா டெக்னிக்கலா போயிடுவோம். டே 15 டே 16ல சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், அப்புறம் பாலினாமியல் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், k neighbor, nearest neighbor regression, nearest neighbor, decision tree clustering, decision tree இது, அப்புறம் random forest, naive bayes, அப்புறம் support vector machine, SVM, introduction to clustering, association rules, dimensionality reduction, அப்புறம் linear discriminant analysis, model selection, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கன்வல்யூஷனல் நெட்வொர்க், அது டே 30ல ஆரம்பம். ஸோ இப்போ நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ற டாபிக் பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். 15th டே டு 30th டே வந்து மிஷின் லேர்னிங். 30th டேல இருந்து 41st டே வரையிலும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். 41, 42 எடுப்போம். 43 வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். டே 30ல இருந்து இன்ட்ரோடக்ஷன் டு டீப் லேர்னிங். டே 40 வரையிலும் டீப் லேர்னிங் இருக்கும். டே 41ல இருந்து 42 அது மட்டும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். டே 43ல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். நான் கொஞ்சம் தப்பா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டே 30ல இருந்து டே 40 வரையிலும் டீப் லேர்னிங் கான்செப்ட். டே 41, 42 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். டே 43ல இருந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் வந்து மாடியூல்ஸ்ல என்னென்ன டைப், NumPy, Matplotlib, Seaborn, Pandas இதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். இன்னைக்கு வந்து டே 14. இன்னையோட பைத்தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலா பைத்தான் வந்து நேத்தே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், நேத்தே வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அந்த பிரிட்ஜ், லைக் பைத்தான் கனெக்டிவிங் டு மிஷின் லேர்னிங்க்கு வந்து நம்ம மாடியூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நேற்று டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியோட ஓரளவுக்கு மேக்ஸிமம் பைத்தான் வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுச்சு. நம்ம பைத்தான்ல பார்த்த டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் பார்த்தோம், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம், சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், டேட்டா டைப்ஸ், லிஸ்ட்ஸ், செட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஐட்ரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ், கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம், மாடியூல்ஸ் பார்த்தோம். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கோட செஷன்ல நீங்க பைத்தானை பத்தி கிளியர் பண்ணிக்கலாம். எதுவும் ஃபைனலா டவுட்ஸ் இருக்கிறவங்க லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, bigdatahandson.com நம்ம சேனலுக்கு போயிடலாம். சேனல்ல வந்து நேற்று வரையிலும் பார்ட் 13 வரையிலும் எல்லா வீடியோஸும் வந்து நம்ம போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3 செஷன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வீடியோஸ்ல இருந்து எல்லா வீடியோஸுமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல், ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட். அப்புறம் பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8, பார்ட் 9, பார்ட் 13 வரையிலும் நேற்று செஷன் வரையிலும் எல்லா செஷனுமே வந்து நம்ம இதுல லோடா இருக்கு. தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
சப்போஸ் நம்ம வேணும் அப்படின்னு சொன்னா எதுவும் கமெண்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ வந்து நீங்க போட்டுக்கலாம். நீங்க இது கமெண்ட்ஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைக் டிஸ்லைக்ஸ் போட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட் போட்டுக்குங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் செஷன்ல வந்து எங்களால வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். நம்ம வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா bigdatahandson.com. bigdatahandson.comல பார்த்தீங்கன்னா மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸ்ல நீங்க நம்மளோட வீடியோஸ் கூட இங்க இருக்கும். நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த பதிவுல இந்த இடத்துல இருக்கும் 978-988-424. அதை பார்த்து நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போகும். இர்ஃபான் உங்களை ஹோஸ்டா மாத்திட்டேங்க. இர்ஃபான் ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இந்த மாடியூல்ஸ், இந்த நம்பை, பேண்டா, ஸ்மார்ட் பிளாட் லிப், சீபான் இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து இந்த மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், டீப் லேர்னிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து அல்காரிதம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன தேவை? டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம விசுவலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த மாடியூல்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் வர செஷன்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறது வந்து ப்ரிடிக்ஷன். இன்னைக்கு இந்த 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 4 லைப்ரரி வச்சு எதுக்கு பண்ணுவோம்னா, இது வந்து விசுவலைசேஷன் அண்டு இந்த டேட்டா ஹேண்டில் பண்ணுறது. ஓகேங்களா? டேட்டாவை ரீட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, குரூப் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இந்த 4 லைப்ரரிஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதில் முதல் லைப்ரரி வந்து நம்பை. ஸோ நம்பைனால என்னென்னா நியூமெரிக்கல் பைத்தான்னு அர்த்தம். ஸோ இந்த நியூமெரிக்கல் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த நம்பை லைப்ரரி வச்சே பண்ணுவோம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்பை அந்த ஆரேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நம்பை ஆரேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்பவே பெட்டர். ஏன்னா நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறது வந்து லைக் ஹியூஜ் டேட்டா. ஓகேங்களா? அந்த ஹியூஜ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும்போது இந்த நம்பை லைப்ரரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த நம்பை ஆரேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நம்பை ஆரேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் டு லிஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த நம்பை லைப்ரரி நமக்கு யூஸ் ஆகுது. இந்த ஹேரேஸை வச்சு நீங்கள் இந்த ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மெட்ரிக்ஸ் அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு அரேவை கிரியேட் பண்ணணும்னா, ஸோ இந்த நம்பை லைப்ரரியிலேருந்து உங்களால் மல்டி டைமென்ஷனல் அரே கூட கிரியேட் பண்ண முடியும். சிங்கிள் டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல், இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் ஆன ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை உங்களால் கிரியேட் பண்ண முடியும் நம்பையில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். ஸோ வேரியபிள் நேமு ARRனு வச்சுக்கிறேன், அரே அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ வந்து ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ மாடியூல்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்பை வந்து ஒரு மாடியூல். ஸோ நம்ம இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி. ஸோ நான் அதோட நேம் வந்து என்பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? என்பிங்கிறத அதோட நேமாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். ARR ஈக்குவல் டு என்பி டாட். ஸோ மாடியூல்னாலே நம்ம டாட் வைப்போம். டாட்டுக்குள்ளார, அதாவது இந்த மாடியூலுக்குள்ளார தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன மெத்தட்ஸோ எல்லாமே இருக்கும் இதில், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம டாட் வைப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அது ஃபஸ்ட்டுலேயே அதை காட்டுது பாருங்கள், அரே அப்படின்னு. ஸோ என்பி டாட் அரே. ஸோ இந்த அரேல வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுப்போம். சிங்கிள் டைமென்ஷனலாக ஒரு 1 டைமென்ஷனல் லிஸ்ட்டை கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த 5 வேல்யூஸில் ஒரு சிம்பிள் அரேவாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ மல்டி டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணோம்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸாக மாற்றணும். இப்போ வந்து
சிங்கிள் ரோ மல்டிபிள் காலம்ஸில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக மாற்றுறதுக்கு லைக் இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்ஸில் போட்டுருவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ரோ, அந்த ரோக்குள்ளார இந்த காலம்ஸ்லாம் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்கிற மாதிரி. இதே மாதிரி இப்போ 6 7 8 9 10 இந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் 2 ரோஸ் இருக்குது, 1 2 ரோஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 1 2 3 4 5 அப்படின்னு 5 காலம்ஸ் இருக்குது, 2 ரோஸ் இருக்குது. இப்போ இது 2 டைமென்ஷனல் அரே. இங்கே பாருங்கள். ஸோ 2 ரோஸ் காட்டுதா, 2 ரோஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் அரே. இப்போ இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர்ட் டு லிஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, இதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறேன். சேம் இதே இதில் நான் ஒரு சிங்கிள் டைமென்ஷனலே பண்ணி பார்க்கலாம். 5 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். அரே சேம் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த அரேவோட சைஸ் பார்க்கணுன்னு வைங்க, பிரிண்ட்டு ARR2 டாட் சைஸ் ஓகேவா, len of array2 மல்டிப்ளை பை சைஸ். சைஸ் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவோட சைஸ் தான் கொடுக்கும். array2 டாட் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேல்யூவோட சைஸு, இந்த ஒரு எலிமெண்ட்டும் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ சைஸு அதை ஷேர் பண்ணிக்குது. இப்போ இதில் வந்து லென் ஆஃப் அரேயோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ லிஸ்ட்டோட சைஸை கண்டுபிடிக்கிறதுனா இம்போர்ட் OS சாரி sys get size of list object. இந்த பாருங்க. ஸோ இந்த அரேவோட சைஸ் எவ்வளோ இருக்குது, 25 இருக்குது. லிஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குது, 96 இருக்குது. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. அரே வந்து ஸோ கம்மியான சைஸை வந்து ஷேர் பண்ணிக்குது ஒரு எலிமெண்ட்ஸும். பட் ஆனால் லிஸ்ட்டு வந்து சைஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ சைஸ் கம்பேர் பண்ணும்பொழுது எது பெஸ்ட்டாக இருக்கும், நம்பை அரே தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ சைஸ் ஓகே. இப்போ வந்து கம்ப்யூட்டேஷனல் அந்த எஃபிஷியன்சி எவ்வளோ நல்லாயிருக்கும், அதாவது டைம், அதாவது இந்த இப்போ அடிஷனு சப்ஸ்ட்ராக்ஷனு இந்த மாதிரி டிவிஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுக்கு இப்போ வந்து அடிஷனே எடுத்துப்போமே, 2 அரேவை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த 2 அரேவை இல்லை 2 லிஸ்ட்டு, இந்த 2 அரே எடுத்துக்கிறோம், 2 லிஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் 2 லிஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம், அரேல 2 அரே ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2த்துல எது பெஸ்ட்டுன்னு பார்க்கறதுக்கு அதோட டைமை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது 2 அரே ஆட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற அந்த டைமு, அதே மாதிரி 2 லிஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமு. இப்போ இதை கால்குலேட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 2 அரே தேவை. ஓகேவா. ஸோ இது நம்ம இப்போ சைஸ் ஓகே இல்லை, சைஸில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது, அரே தான் பெஸ்ட்டாக இருக்குது. 25 தான் அது கொடுக்குது, அதோட சைஸே 25 தான் டோட்டலாக பார்த்தா. அதே லிஸ்ட்டுக்கு வந்து 96 வருது. ஓகேவா. ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிடலாம், இல்லை தேவையில்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா A ஈக்குவல் டு ஒரு அரே எடுத்துக்க போகிறேன். np டாட் அரே வேணாம், நம்ம வந்து A ரேஞ்ச் எடுத்துப்போம். A ரேஞ்சுனா என்னென்னா, இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஸோ 0 to 1000க்குள்ளே அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு அரேவாக மாற்றி கொடுத்துரும் அதுவே. ஏன்னா நம்ம ஹியூஜ் வேல்யூ எடுக்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா. ஸ்மால் வேல்யூவில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எடுத்து அதை ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்க்க போகிறோம். B np டாட் A ரேஞ்ச் மறுபடியும் அதே 1000 டேட்டா இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் A + B அரேல. ஓகேங்களா. 2 அரேவை ஆட் பண்ணுறதுக்கு A + Bன்னு கொடுத்தா போதும், இந்த ரெண்டுமே ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற இந்த ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிறது இந்த அடிஷனுக்கு. ஸோ அப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறேன், இம்போர்ட் டைமு. இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம
கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் இந்த அடிஷன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இருக்கிற டைமு டைம் டாட் டைமு ஓகேங்களா. அடிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள டைமு, எண்டு வந்து அடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள டைமு. ஓகேவா, அடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள டைமு. இப்போ இந்த ரெண்டுத்தையும், அதாவது ஸ்டார்ட் மைனஸ் எண்டு தான் வந்து நம்மளுடைய, சாரி எண்டு மைனஸ் ஸ்டார்ட் தான் வந்து நம்மளுடைய டைமு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சின்னு சொல்லி. இது வந்து மில்லி செகண்ட்ஸில் கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து மல்டிப்ளை வித் 1000. ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்து அரேக்கு. இப்போ நான் வந்து வெறும் இந்த லைன்ஸ் மட்டும் தானே ரன் பண்ணணும். இந்த ஸ்பைடரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, செலக்டிவ் லைன்ஸை மட்டும் ரன் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து நேற்றுலாம் அப்படியே டோட்டல் எல்லாமே ரன் பண்ணியிருப்போம், ஃபுல் ப்ரோக்ராமும் ரன் பண்ணியிருப்போம். இப்போ செலக்டிவ் லைன்ஸை ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் வந்து இந்த இந்த இதில் நீங்கள் ரன் கரண்ட் செல் இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லையா கண்ட்ரோல் என்டர் ஆர் ஷிஃப்ட் என்டர். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் என்டர் தட்டுறேன். கண்ட்ரோல் என்டர் தட்டினோடனே எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து ஆட் ஆகிருக்கு. டைம் டேக்கன் 4.96. இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டில் பண்ண போகிறோம். சேம் திங்க்கு நம்ம லிஸ்ட்டில் பண்ண போகிறோம். அந்த ஏபியை வந்து நான் லிஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இப்போ ஏபியை வந்து இப்போ ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சு, நம்ம நம்பையில் ஏ ரேஞ்சுன்னு இருக்கு மாதிரி இதில் பைத்தானில் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே இருக்குது. ஸோ 1000 வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சு. ஓகே, இப்போ 2 லிஸ்ட் இருக்குது. 2 லிஸ்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்க முடியாது. ஓகேங்களா, 2 லிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக கொடுக்க முடியாது. லிஸ்ட்டை ஆட் பண்ணுறது மீன்ஸ் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்ஸ். இப்போ இந்த ஆரில் பார்த்தீங்கன்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இந்த ஏ ரேஞ்சில் 0 இருக்குன்னா, இந்த ஏ ரேஞ்சில் 0 இருக்குன்னா 0 + 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் 1 + 1, தேர்ட் எலிமெண்ட் 2 + 2, அந்த மாதிரி ஆட் பண்ணணும். அந்த மாதிரி லிஸ்ட்டில் பண்ணோம்னா, ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஐ + ஜேன்னு வச்சுப்போம். ஃபார் I, J in zip of A, B. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்ட்டு. அதாவது zip of A, B என்ன கொடுக்கும்னா, ஸோ இந்த இப்போ 2 லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 2 லிஸ்ட்டில் இருந்து சேம் எலிமெண்ட்ஸை எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த ரெண்டுமே எடுத்து கொடுக்கும். ஏபிலையும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ 0, 2 0 எடுத்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் 2 1, நெக்ஸ்ட் டைம் 2 2. ஸோ சேம் எலிமெண்ட்ஸை இந்த ஜிப் ஃபங்க்ஷனை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதில் வந்து 2 வேரியபிள் நான் எடுத்துக்கிட்டேன், I, J அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது. ஸோ டைம் டேக்கன் நமக்கு பிரிண்ட் ஆயிரும். நான் இதை ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது கம்மியாக காட்டுது.
அதான் பார்த்தேன். இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது ஹியூஜ் வேல்யூவாக இருக்கு இல்லையா, அதனால் பிரிண்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டுச்சு. அதான் அரே வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணதுனால அந்த பிரச்சனை. இப்போ நான் வந்து அது வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சேன். பாருங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ அதோட அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து அதிகமானதுன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக தெரியும். சாரி, இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக தெரியுது. ஹியூஜ் டேட்டாவாக போகும்பொழுது அதிகமாகிட்டே போகுது. ஸோ வந்து கம்மியாக தெரிஞ்சது எதுக்குன்னா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது ஹியூஜ் டேட்டா வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகுது. ஸோ நம்ம அது வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சதுனால, ஸோ ரெண்டுத்தையும் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது அப்போ வந்து அரே வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுச்சு. ஓகேவா. ஸோ அப்போ டைமில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம லிஸ்ட்டுக்கு பதிலாக அரேவை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த அரேஸில் உள்ள சில ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபங்க்ஷன் அண்ட் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு சேம் நம்ம இந்த 2 லிஸ்ட் எடுத்துப்போம். சாரி, 2 அரேவை எடுத்துப்போம். அரேல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் லைன் ஸ்பேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்சை வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10ன்னு கொடுத்தேன்னா 0 to 10 வேல்யூ வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம் அந்த ரேஞ்சு. ஓகேங்களா. இதே வந்து உங்களுக்கு ஈவன் ஸ்பேஸ் வேல்யூஸ் இந்த மாதிரி வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ஸ்பேஸ் ஈக்குவல் டு என்பி டாட் லைன் ஸ்பேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு அதுக்கப்புறம் எவ்வளோக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 to 20 வரைக்கும் ஸோ ஈவனாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து டூன் கொடுத்துருந்தேன்னா ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ பிரிண்ட்டு லைன் ஸ்பேஸு பிரிண்ட்டு ஒரு நிமிஷம். ஸோ இதுலேயுமே வந்து ஸ்டார்ட் டு ஸ்டாப் இருக்குது. ஸ்டார்டிங் இது 100 வேல்யூஸ் எடுத்துப்போம். 1 to 100. ஓகே. பிரிண்ட் A, B. இப்போ ரேஞ்சுக்கு இது லைன் ஸ்பேஸில் இருக்கு. ஓகே, ஐ திங்க் ஓகே இது 0 to 2 வரைக்கும் பார்க்குது. இந்த பாருங்கள், இந்த லைன் ஸ்பேஸ் பாருங்கள். ஸோ 1 to 2 வரைக்கும் இருக்குது. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. கொஞ்சம் ஹியூஜ் வேல்யூ எடுத்துப்போம். 0 to 20 வரைக்கும் 0.5ல இன்க்ரிமெண்ட் பண்ணி போனால் ஃப்ளோட் இல்லையா, 1 கொடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் டேட்டா ஜெனரேட் பண்ணுறதுக்கு இன்னும் அந்த நம்பை லைப்ரரியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் டேட்டாவை நான் வந்து இது பண்ணணும்னு வைங்க, கிரியேட் பண்ணணும்னா என்பி டாட் ரேண்டம். இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த ரேண்டம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ரேண்ட் இன்ட்டுன்னு இருக்குது, ரேண்டு. ஸோ ரேண்டு வந்து எதுக்குன்னா ரேண்டமாக இந்த லைக் இப்போ 0 to 1 வரைக்கும் ரேண்டமான வேல்யூஸ் எடுத்து கொடுத்துரும். ரேண்டம்லி எவ்ரி டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கொடுக்கறது வந்து ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கும். எப்போவுமே ரேண்டம் வந்து ஃப்ளோட் வேல்யூவில் கொடுக்கும்.
என்ன இது ஷிஃப்ட் என்டர் ஃபுல்லாக ரன் ஆகுது. ஓகே, ஸோ 100 ரேண்டம் வேல்யூஸ். ஸோ 0 to 1 வரைக்கும் 100 வேல்யூஸ் நமக்கு இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 0 to 1 வரைக்கும் உள்ள அந்த அந்த ரேஞ்ச் தான் எடுத்துக்கும். அது 100 வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரேண்டமில் வந்து நிறைய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனு, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி இதுக்கான டேட்டாஸ் கூட நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி சிம்பிளாக இப்போ நார்மல்னா np டாட் random டாட் நார்மல் இந்த இருக்கு நார்மல். இதில் வந்து இந்த 3 இருக்கும், லாக்கு, ஸ்கேலு. இந்த லாக்குங்கிறது இது மீனு, ஸ்கேலுங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, சைஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது. அதாவது இப்போ 100 வேல்யூஸ் வேணும்னா 100 வேல்யூஸு வித் மீன் 0 அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டா வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இந்த டேட்டா 100 டேட்டாஸ் இருக்குது. மீன் வந்து இதோட மீன் வந்து 0வாக இருக்கும். இந்த நார்மல் சைஸ் இந்த இது வந்து இதோட மீன் 0வாக இருக்கும் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ஆக இருக்கும். இந்த மாதிரி நார்மலுக்கு இருக்குது, பைனாமியல், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேண்டம் டாட் கொடுத்தீங்க. இது வந்து ஒரு மாடியூல், ஓகேங்களா. இந்த நம்பை மாடியூலுக்குள்ளார இருக்கிற இன்னொரு மாடியூல் ரேண்டம். ஸோ அதுக்குள்ளார இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் டேட்டாவை ஜெனரேட் பண்ணுறதுக்காக, ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 2 அரே எடுத்துப்போம். அரே 1 ஈக்குவல் டு np டாட் அரே ஆஃப், இப்போ 2 டைமென்ஷனல் அரே, ஸோ இப்போ அந்த மாதிரி செகண்ட் அரே ஒன்று எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து இப்போ 2 அரேவை ஆட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அரே ஒன் ப்ளஸ் அரே 2 அது அடிஷனுக்கு. அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு அரே 1 மைனஸ் அரே 2, டிவிஷனுக்கு அரே 1 டிவைட் அரே 2. இதெல்லாமே வந்து சேம் எலிமெண்ட்டில் வந்து அப்ளை ஆகும். மீன்ஸ் இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் ஆட் ஆகும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் டிவைட் ஆகும். பாருங்கள், ஸோ நம்மளோட ரிசல்ட்டு அடிஷனில் இது, சப்ஸ்ட்ராக்ஷனில் இது, டிவிஷனில் இது, அப்புறம் மல்டிப்ளிகேஷனில் இது. ஸோ நம்ம மேட்ரிக்ஸில் வந்து இதை பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ சேம் எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 2 அரே ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ சேம் எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 11 12, 2 + 12 14, அந்த மாதிரி. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான், சப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் சரி, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே, ஓகேவா. ஸோ இதெல்லாம் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த நம்பையில் இப்போ அரே இருக்குன்னா, இப்போ இந்த அரேலே பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அரேக்குள்ளேயே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். np டாட் அரேக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஸ்ப்ளிட், ரிப்ளேஸ், ஷேப், ஸ்ட்ரிப்பு, ஜாயின்,
ஃபார்மேட்டு இதெல்லாம் ஸ்ட்ரிங்கோடது. அது இல்லை. இப்போ இந்த ஷேப் இருக்குது பாருங்கள். ஷேப் வந்து அதோட ஷேப், அதாவது எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது. இந்த அரே ஒன்ல எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு நமக்கு கொடுக்கும். ஸோ 2 ரோஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ சைஸ் நம்ம பார்த்துருவோம். சைஸ் வந்து அந்த அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டோட சைஸ் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா. சிங்கிள் எலிமெண்ட் வந்து 10 சைஸை வந்து ஷேர் பண்ணிக்குது ஒரு எலிமெண்ட்டும். இப்போ இதோட ஷேப் என்னது 2,5 இல்லையா. இந்த ஷேப்பை சப்போஸ் நான் மாற்றணும்னு வைங்க, மாற்றி காட்டுறேன் பாருங்கள். அரே 1 டாட் ரீஷேப் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரீஷேப்பில் வந்து நம்ம கொடுக்குற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா வந்து மாற்றிடும். இப்போ 5,2ன்னு கொடுக்குறோம். முதல் 2,5 இருந்துச்சு. இப்போ நான் அதை வந்து 5,2ன்னு மாற்றுறேன்னா, அதாவது 5 rows 2 columns மாற்றுறேன். இந்த பாருங்கள், 2 rows 5 காலமாக இருந்ததை 5 rows 2 காலமாக என்னால் மாற்ற முடியுது. ரீஷேப்பிங் தான். ஸோ ரீஷேப்பும் பண்ண முடியும் அரேஸில். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த அரேல பார்த்தீங்கன்னா லைக் மின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். மின் மீன்ஸ் அதாவது அது மினிமம் வேல்யூ, அந்த அரேல இருக்கிற மினிமம் வேல்யூ. அதே மாதிரி அந்த அரேல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸ். அதுக்கப்புறம் அந்த அரேயோட சம், டாட் சம், எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மினிமம் வேல்யூ வந்து 1, மேக்ஸிமம் வேல்யூ 10, இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணால் 55. அரே டாட் சம் 55 வந்துருக்கு. ஸோ இதில் இது மட்டும் இல்லாமல் சில மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் லைக் இந்த மாதிரி இந்த லாகு, அதுக்கு சைனு, காசு, இந்த மாதிரி கூட நம்மளால் பண்ண முடியும். அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷனு, மீனு, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த அரேல வச்சு. இப்போ அரே 1 டாட் மீன் கொடுத்தோன்னா அதோட மீன் நமக்கு கொடுக்கும், அந்த அரேவோட மீன் என்ன. அதே மாதிரி அரே 1 டாட் STD, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், STD ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு. இப்போ வேறு இந்த லாக் ஃபங்க்ஷனுக்கு வந்து அரே 1 டாட் லாக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. லாக் பேஸ் 10, வெறும் லாக் வந்து நார்மல் லாக். லாக் பேஸ் 10 கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி லாக் 10ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது லாக் பேஸ் 10. அது ஓகே. ஐ திங்க் இது அரேவோடது இல்லைன்னு நினைக்கிறேன், நம்பையோடதுன்னு நினைக்கிறேன். np டாட் லாக். ஓகே. இது வந்து நம்பையோடது, அந்த அரேக்குள்ளார இல்லை. இது வந்து நம்பை லைப்ரரிக்குள்ளார அந்த லாக் இருக்கு. லாக் ஆஃப் அரே 1 இந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம முதல் அரே 1 டாட் லாக்னு கொடுத்தோம், அப்போ ஒர்க் ஆகலை. np டாட் லாக்னு அது கொடுக்கணும். ஸோ இது லாக்கு, அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 2.8 இருக்குது, அதோட மீன் வந்து 5.5. ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து நம்ம நம்பையில் பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லைப்ரரிக்கு போவோம் இப்போ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து முதல்ல வந்து எப்படி நம்ம வந்து அரேஸை கிரியேட் பண்ணுறது, சிங்கிள் டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனலில் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து சைஸில் பார்த்தப்ப சைஸ் லிஸ்ட்டுக்கும் இந்த அரேக்கும் சைஸ் கம்பேர் பண்ணப்போ அரேவோட சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி டைமும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரேயில் கம்மியாக இருக்கும், அந்த ஆட் பண்ணுறப்ப, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப இதெல்லாம். அதுக்கப்புறம் டேட்டாஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏ ரேஞ்சு, லைன் ஸ்பேஸு, ரேண்டம்மு, சம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ரேண்டம் டாட், இந்த ரேண்டம் இந்த மாடியூலுக்குள்ளாரே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நார்மல், பைனாமியல், பாய்சன் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கிரியேட் பண்ணோம் 100 வேல்யூஸ் வச்சு. அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு 2 வேறையும் எடுத்து
அந்த 2 அரேவை ஆட் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த அரேல இருக்கிற வேரியபிள்ஸ் லைக் ஷேப்பு, சைஸு, அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணுறது. இப்போ ரோஸ் காலம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. 5,2ன்னு இருந்ததை 2,5 2 ரோஸ் 5 காலம்ஸ் இருந்ததை 5 ரோஸ் 2 காலம்ஸை நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் இந்த மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸு, சம்மு, அதுக்கப்புறம் மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், லாக் இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பேண்டாஸ்க்கு போவோம். பேண்டாஸும் பார்த்தீங்கன்னா சேம், நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இது வந்து அரேஸாக இருக்காது, இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம். இதில் வந்து 3 டைமென்ஷனில் இருக்கு. அதாவது சிங்கிள் டைமென்ஷனில் பண்ணால் அது பேர் வந்து சீரீஸ்ன்னு சொல்லுவோம். சீரீஸு 2 டைமென்ஷனில் பண்ணால் அது வந்து டேட்டா ஃப்ரேமு. 3 டைமென்ஷனில் பண்ணால் அது பேனலு. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது இந்த பேண்டாஸில். அதாவது ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், மெர்ஜிங் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த சம் கொயரிஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த பேண்டாஸில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் பேண்டாஸ். ஓகேவா? பேண்டாஸ் ஆஸ் பிடி, ஷார்ட் நேம் பிடி. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸை கிரியேட் பண்ணணும்னா, இப்போ வேரியபிள் எஸ் ஈக்குவல் டு சீரீஸுங்கிறது ஒரு ஹோமோஜீனியஸ், அதாவது அதோட டைப், அந்த கொடுக்குற அந்த டேட்டாவோட டைப் சேமாக இருக்கணும். அது வந்து சிங்கிள் டைமென்ஷனுங்கிறதுனால அதோட டைப் வந்து சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிடி வந்து பேண்டாஸ் ஆஸ் பிடி இருக்குல்ல, டைரக்டா பேண்டாஸ் டாட்னு போடலாமா? போடலாம். நம்ம ஒரு டைமும் அந்த பேண்டாஸ்ன்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம பிடினே எழுதிட்டு போயிடலாம் இல்லையா? அதுக்காக தான் ஷார்ட் நேம். இப்போ மேட்பிளாட் லிப் இருக்குன்னா அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்பிளாட் லிப் டாட் பைப்ளாட் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையும் இந்த மாதிரி போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஸ் அலியாஸ் யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே. இப்போ பிடி டாட் ஓகே 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 சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம ஒரு டேட்டாவும் கொடுக்குறோம். நீங்கள் ஸோ மஸ்ட் பி சேம் டைப்பு. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து இப்போ ஒரு சீரீஸாக இருக்குது. ஸோ இதோட டைப் வந்து இன்ட்டு 64. ஸோ நம்ம வேல்யூஸ் வந்து இதுதான் 1 2 3 4 5. இப்போ சப்போஸ் இதில் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இதில் வந்து 0 1 2 3 4 5 இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ செட் ஆயிரும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கூட நம்மளால் செட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து மார்க்ஸாக மாற்றுறேன்னு வைங்க. 56 34 சும்மா லைக் 67. இதை வந்து சப்ஜெக்ட் கோடாக வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் மார்க்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மார்க்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் 0 1 2 3 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இந்த சீரீஸ் வந்துங்கிற கிளாஸில் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ இண்டெக்ஸில் வந்து நம்ம அந்த இண்டெக்ஸஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, சப்ஜெக்ட் 4, சப்ஜெக்ட் 5. ஸோ இது வந்து இப்போ இண்டெக்ஸாக மாறிடும். இந்த 0 1 2 3 4 இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் வரும். சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3 இந்த மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்க முடியும். இப்போ எனக்கு வந்து இது சீரீஸுங்க. சப்போஸ் இந்த 67 அப்படிங்கிற வேல்யூ வேணும்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா அதோட கரஸ்பாண்டிங் இந்த இண்டெக்ஸ் இதுதான் இப்போ இண்டெக்ஸ் இல்லையா? அப்போ எஸ்ஸு அந்த வேரியபிள் நேமு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு. இப்போ அதோட இது வந்து ஒரு கீன்னு வச்சுக்கோங்க. நம்ம டிக்ஷனரியில் பார்த்துருப்போம்ல கீ வேல்யூ பேர் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ கீ, இது வந்து வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன கொடுக்கணும்? கீ கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இங்கே நம்ம கொடுப்போம். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் சப்ஜெக்ட் 1 கொடுத்தா அந்த வேல்யூ 56 நம்ம கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிக்ஷனரியை வச்சு கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ டிக்ஷனரி வச்சு கிரியேட் பண்ணி காட்டுறேன் பேண்டாஸ் சீரீஸு.
சீரீஸ் வந்து டிக்ஷனரி வச்சு பண்ணணும்னா ஒரு டிக்ஷனரியில் சேம் கீ அதோட வேல்யூ இது மாதிரி கீ வேல்யூ மாதிரி கொடுக்கணும் நம்ம. பாருங்க இப்போ வந்து அந்த நம்மளுடைய அந்த டி அப்படிங்கிற அந்த சீரீஸு டி சீரீஸு டிக்ஷனரி வச்சு கிரியேட் பண்ணது. இந்த டிக்ஷனரியில் நம்ம கீ வேல்யூ கொடுப்போம். கீ வந்து இண்டெக்ஸாக மாறிடும். வேல்யூ வந்து நம்மளுடைய அந்த வேல்யூ காலமில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக இந்த சீரீஸ் மாதிரி. ஸோ அது வந்து ஹோமோஜீனியஸு சேம் டைப்பாக இருக்கணும் எல்லாமே. ஸோ ஒரே ஒரு டைப் தான் இருக்கும். டி டைப் இன்ட் 64னா ஒரு டைப் தான். எல்லா வேல்யூஸுமே வந்து அந்த டைப்போட மேட்ச் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் ஃப்ளோட் அண்ட் டைப் ஈக்குவல் டு ஃப்ளோட்னு மாற்றணும்னா எல்லாமே ஃப்ளோட்டாக மாறிடும். டைப் ஈக்குவல் டு numpy லைப்ரரி வேணும். ஃப்ளோட் 64 மாற்றலாம். ஓகே, டி டைப் அது ஆக்சுவலாக டி டைப். ஓகே, டி டைப் வந்து இந்த இதுக்கு மாறிடுச்சு. ஆக்சுவலாக நான் காட்டுறேன். எஸ்ஸுக்கு மாறிடுச்சு. நீங்களா கூட அந்த டி டைப்பை டிஃபைன் பண்ண முடியும். இந்த பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஸுக்கு வந்து டி டைப் ஃப்ளோட் 64. அதனால அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் வச்சு வந்துருச்சு. நம்ம பாயிண்ட் வச்சு கொடுக்கல, இருந்தாலும் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. எல்லா வேல்யூஸுமே வந்து சேம் டேட்டா டைப்பாக மாறிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த டி டைப் நீங்கள் போடணும். ஓகேவா? டி டைப்பில் வந்து இந்த numpy என்பி டாட் ஃப்ளோட் 64 ஃப்ளோட் 32 இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது அதில். ஓகேவா? ஸோ இது வந்து சீரீஸை கிரியேட் பண்ணுறது. இப்போ இதை வந்து இப்போ ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டா இருக்குன்னா எப்படி பண்ணுறதுன்னா, அப்போ வந்து 2 டைமென்ஷனலாக வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ டிஎஃப்னு வச்சுக்கலாம். டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து நீங்கள் சேம் 2 மெத்தட்ஸில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று லிஸ்ட்டில், இன்னொன்று டிக்ஷனரியில். ஸோ இதை பார்த்தோம்லையே அந்த மாதிரி டிக்ஷனரியில் கிரியேட் பண்ணலாம், இல்லை லிஸ்ட்டில் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பார்ப்போம். லிஸ்ட்டில் வந்து நீங்கள் 2 டைமென்ஷனலாக கொடுக்கணும். ஸோ ஒன் ஃபார் ரோஸ் அண்ட் அனதர் ஃபார் காலம்ஸ். இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் A, 13 கொடுத்தேன்னா இது ஒரு காலமு, இது ஒரு காலம். 2 காலம்ஸ் இருக்குது. ரோஸ் வந்து நம்ம இப்போ கொடுக்கணும். இது கொடுக்கறது எல்லாமே ரோஸு. B, 45 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி C, 56, D, 78. ஸோ இப்போ 2 டைமென்ஷனல் லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டு நான் டேட்டா ஃப்ரேமில் கொடுப்பேன். ஓகேவா? டேட்டா ஃப்ரேமில் கொடுத்த பிறகு அது 2 டைமென்ஷனலாக மாற்றிடும். 2 டைமென்ஷனல் ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றிடும். இந்த பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. டேட்டா ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து காலம்ஸு, சைடில் வந்து இந்த ரோஸ் எல்லாமே. ஸோ காலம்ஸ்க்கு நமக்கு நேம் கொடுக்கல, ரோஸ்க்கும் நம்ம நேம்ஸ் கொடுக்கல. அதனால் டிஃபால்ட்டாக 0, 1 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டாஸ். A 30, B 45, C 56, D 78 இந்த மாதிரி லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி 2 டைமென்ஷனல் லிஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். இதே நீங்கள் வந்து டிக்ஷனரியில் கிரியேட் பண்ணோன்னா DFD ஈக்குவல் டு PD டாட் டேட்டா ஃப்ரேம். ஸோ சேம் வேல்யூஸை நம்ம இதில் கொடுக்கணும், டிக்ஷனரியில் கொடுக்கணும். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் ஒரு காலம்ஸாக கொடுக்கலாம். அதாவது ஸோ இதை வந்து நம்ம சப்ஜெக்ட்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சப்ஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ABCD அந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்ஸ்.
ஸோ நம்ம இந்த டேட்டா ஃப்ரேம் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம காலம்ஸ் அந்த நேம்ஸ் கொடுக்காதனால 0 1 வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொடுக்குறோம் காலம் நேம் சப்ஜெக்ட்னு மார்க்ஸ்னு கொடுக்குறோம், அதனால அந்த நேம் வந்துடும். 30 45 அப்புறம் 56. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்மளுக்கு அந்த காலம்ஸ்க்கு வந்து நேம் ஆயிடுச்சு, சப்ஜெக்ட் மார்க்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய டேட்டா ஏ பிசி அதோட வேல்யூஸு. இப்போ நான் இந்த சப்ஜெக்டை வந்து நான் இப்போ நம்மளுடைய இண்டெக்ஸ் வேல்யூவாக மாற்றணும்னு வைங்க. ஸோ இப்போ இந்த 0 1 2 3 இருக்கிற இடத்துல எனக்கு ஏபிசிடின்னு வரணும். அப்போ இந்த டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸ், அதாவது டைப் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். வேறு டைப் ஆஃப் டேட்டாஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் 2 டைமென்ஷன்னாலே இப்போ இதோட டைப் ஆப்ஜெக்ட், இதோட டைப் இன்டீஜர். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது இதில். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு மியூட்டபிள், சேஞ்ச் பண்ணிடலாம். அதோட வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். காலம்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம், இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ டிஎஃப்டி டாட் செட் இண்டெக்ஸ், இந்த செட் இண்டெக்ஸில் வந்து நம்ம எதை வந்து மாற்ற போகிறோம், எதை வந்து நம்ம இண்டெக்ஸாக ஆக்க போகிறோம், எந்த காலம் சப்ஜெக்ட் இந்த காலமை வந்து நம்ம நம்மளுடைய இண்டெக்ஸ் வேல்யூவாக எடுக்க போகிறோம், இண்டெக்ஸ் காலமாக எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலைன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த செட் இண்டெக்ஸ் வந்து அந்த இண்டெக்ஸை செட் பண்ணி நம்மளுக்கு இன்னொரு டேட்டா ஃப்ரேமாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, அதாவது DFD2 ஈக்குவல் டு இதில் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். இதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் இருக்கும். இப்போ DFD2ன்னு கொடுத்தனா அதில் அந்த சேஞ்சஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே பாருங்கள், அதில் சேஞ்சஸ் இருக்கா, இருக்கு. ஆனால் அந்த டிஎஃப்டியில் சேஞ்சஸ் இருக்காது. இப்போ எனக்கு வந்து ஒரு நியூ டேட்டா ஃப்ரேம் வேணாம், எனக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பேராமீட்டர் இருக்கும், இன்பிளேஸ் ஈக்குவல் ட்ரூ. இன்பிளேஸ் ட்ரூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம எக்ஸிஸ்டிங் இந்த டேட்டா ஃப்ரேமில் சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம வந்து நியூ டேட்டா ஃப்ரேமை நீ ரிட்டர்ன் பண்ணாத, எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ண. இப்போ டிஎஃப்டிலேயே சேஞ்ச் ஆயிரும், எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேம்லேயே சேஞ்ச் ஆயிரும். இந்த பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இண்டெக்ஸ் வந்து இப்போ சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஸோ 0 1 2 3 இந்த இடத்துல இப்போ ஏபிசிடின்னு இருக்கு. ஓகேவா. ஸோ இண்டெக்ஸை செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக இங்கேயே கூட செட் பண்ணலாம். இந்த டேட்டா ஃப்ரேம் டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கணுமோ சம் வேல்யூஸ். இப்போ ஏபிசிடிங்கிறது இங்கேருந்து எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்துகிட்டு இந்த இண்டெக்ஸில் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு அதில் கொடுத்துட்றேன் நான், இண்டெக்ஸில் கொடுத்துட்டு இப்போ இதை எடுத்துருங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த டேட்டா ஃப்ரேமை டிஃபைன் பண்ணும்பொழுது நீங்கள் இண்டெக்ஸ் வந்து செட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஏபிசிடின்னு வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதில் நம்மளுக்கு காலம்ஸ் செட் ஆகலை இல்லையா, காலம்ஸை கூட நம்ம செட் பண்ணலாம். காலம்ஸுங்கிற ஒரு அந்த இது இருக்குது பேராமீட்டர், இதில் வந்து நீங்கள் அதை பாஸ் பண்ணணும். என்னென்ன காலம்ஸு, சப்ஜெக்ட்டு, மார்க்ஸு. ஸோ முதல் 1 0 1 இருந்த இடத்துல இப்போ சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ்னு வந்துருச்சு. ஓகே, அந்த மாதிரி காலம்ஸை செட் பண்ண முடியும், இண்டெக்ஸ் வேல்யூஸையும் செட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறது. இன்னொரு வழி, இந்த டேட்டா ஃப்ரேமை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் இந்த ஒரு ஃபைலில் வந்து நீங்கள் டேட்டாஸ் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாஸை வந்து நான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றணும்னா சிம்பிளாக ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ சப்போஸ் என்கிட்ட ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது, டேட்டா செட்டு train.csvன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டை நான் வந்து இந்த பேண்டஸ் வச்சு ரீட் பண்ண போகிறேன். இது ஸ்ட்ரக்சரே இல்லையா, டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணால் உங்களால் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ அது அந்த என்ன டேட்டானா டைட்டானிக் டேட்டா. இப்போ அந்த ஒரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ணணும்னா இந்த பேண்டஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபைல் டைப்ஸை நீங்கள் வந்து ரீட் பண்ண முடியும். அதாவது ரீடு அண்டர்ஸ்கோர் போடுங்க. ஸோ என்ன டைப்ஸ் இருக்குது, CSV, எக்ஸல், டேபிள், பிக்கல், இந்த மாதிரி நிறைய இருக்குது.
எஸ்கியூஎல் கொயரி இருக்குது, ஜேசான், HTML ஃபைலு நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போ சிஎஸ்வியாக போவோம். நான் சிஎஸ்வி ஃபைல் train.csvன்னு இருக்குது. ஸோ அந்த ஃபைல் நேமு train.csv. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு அந்த டேட்டா செட்டுக்காக ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணிடும். இப்போ அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து ஹியூஜாக இருக்கும். ஸோ அதில் நாம் வந்து வெறும் லைக் ஃபஸ்ட்டு 5 வேணும், ஃபஸ்ட்டு 5 இல்லை லாஸ்ட்டு 5 இந்த மாதிரி எடுக்கணும்னா இந்த டேட்டா ஃப்ரேம்லேயே சில ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கால் ஹெட் அப்படின்னு. ஹெட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேல்யூஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ வேல்யூஸ். ஸோ இப்போ 10 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸ் எடுத்துகிறோம். இதே லாஸ்ட்லேருந்து எடுக்கணும்னா டைட்டானிக் டாட் டெய்ல். ஓகேங்களா? ஸோ டெய்லில் வந்து நீங்கள் அமௌண்ட் ஆஃப் வேல்யூஸ் 10 கொடுத்தோன்னா லாஸ்ட்டு 10 வேல்யூஸ் நம்ம கொடுக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸ், லாஸ்ட்டு 10 வேல்யூஸு. ஸோ இதில் வந்து மொத்தம் எவ்வளோ ரோஸ் இருக்குது? 10 ரோஸு 12 காலம்ஸு. ஓகேங்களா? ஸோ 10 ரோஸ் எடுத்திருக்கு, 12 காலம்ஸ் இருக்குது மொத்தமாக. ஸோ இந்த டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா லைக் டைட்டானிக் இந்த இடத்துலையே கூட நீங்கள் பண்ணலாம். பிரிண்ட்டு டைட்டானிக் டாட் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா ஃப்ரேமோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எத்தனை காலம்ஸ் இருக்குது, எத்தனை ரோஸ் இருக்குது, அதோட டைப் என்ன, இந்த பாருங்கள். ஸோ காலம் நேமு, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸு இன்ட்டு ஃப்ளோட் இது எல்லாமே நமக்கு காட்டும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப்னு ஒன்று இருக்குது. டிஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணுமோ அந்த இதெல்லாம் வரும். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, மீனு, இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் அந்த டேட்டா ஃப்ரேமுக்கு. ஸோ அந்த டேட்டா ஃப்ரேமுக்கான கவுண்ட்டு மொத்தம் எவ்வளவு, அதோட மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, அதுக்கப்புறம் மினிமம் வேல்யூ 25%, 50%, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ, இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ டேட்டா செட் இருக்குன்னா இப்போ இந்த டேட்டா செட்லேருந்து நம்ம இந்த வேரியபிள் எக்ஸ்ப்ளோரில் போங்க. இந்த ஸ்பைடரில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வேரியபிள் எக்ஸ்ப்ளோரில் போனீங்கன்னா அந்த டேட்டா ஃப்ரேமே நீங்கள் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ டைட்டானிக் இருக்குன்னு பாருங்கள், அது வந்து ஒரு விண்டோ மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதில் வந்து நீங்கள் டேட்டா ஃப்ரேமை ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா குரூப் பண்ண போகிறேன். எதை வச்சு குரூப் பண்ண போகிறேன்னா இந்த மேல் அண்ட் ஃபீமேல் வச்சு குரூப் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் நம்ம எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ குரூப் பண்ணுறதுக்கு இப்போ பிரிண்ட்டு டைட்டானிக் டாட் குரூப் பை எதை வச்சு குரூப் பண்ண போகிறோம், அந்த காலம் நேமை நம்ம கொடுத்துடணும். ஸோ அதை நமக்கு குரூப் பண்ணி கொடுத்துரும். ஓகே, குரூப் பை. ஓகே, ஸோ அது குரூப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காலம்ஸ் ஒழுங்காக தெரியல. ஓகே, அதில் இன்ஃபோ இல்லையா? இதில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஹெட்டுங்கிறது நம்ம பார்த்தோம், ஹெட் அந்த டேட்டா கொடுக்கும் நமக்கு. இதுலேயே வந்து
நம்ம மீன்லாம் கண்டுபிடிக்கலாம். குரூப்டு டாட் மீன் திங்க் நம்ம கொஞ்சம் வேகமாக போகணும், டைம் இல்லை. ஸோ இது வந்து ஃபீமேலு குரூப் பண்ணி கொடுத்துருச்சு. அதாவது பேசஞ்சர் ஐடி மீன்ஸ் எத்தனை பேசஞ்சர் இருக்காங்க, எத்தனை பேர் சர்வைவ் ஆனாங்க, அதோட மீன் வேல்யூஸு. ஓகேங்களா? ஸோ குரூப் எப்படி பண்ணணும், ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் ஒன்று இருக்குது, நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த டேட்டா ஃப்ரேமை மர்ஜ் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா, டைட்டானிக் டேட்டா செட்டு. இப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆஃப் காலம்ஸு, செலெக்ஷன் ஆஃப் ரோஸை கூட எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த 3 ரோஸ் மட்டும் வேணும், காலம்ஸ் வந்து ஒரு மொத்தம் ஒரு 10 காலம்ஸ் எடுக்க போகிறேன்னு வைங்க. ஸோ அப்போ எப்படி பண்ணலான்னா, ஸோ 2 வழி இருக்குது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி, அதாவது எடுக்கிறதுக்கு, அந்த டேட்டாஸை எடுக்கிறதுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸாக மாற்றி. அதில் வந்து ஒன்று வந்து லாக்கு, இன்னொன்று வந்து ஐலாக்கு. ஸோ லாக் எதில் ஒர்க் ஆகும்னா லேபிள்ஸில் ஒர்க் ஆகும். லேபிள்ஸ் மீன்ஸ் நம்ம கொடுக்குற எல்லா வேல்யூஸும் வந்து லேபிள்ஸ். ரோஸ் காலம்ஸு, ரோஸ் வந்து ஒரு லேபிள்ஸு மீன்ஸ் 0 1 2 3 வந்து இது ஒரு லேபிள்ஸு, இது எல்லாமே ரோஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பேசஞ்சர் ஐடி, சர்வைடு, பி கிளாஸ் நேம், இதெல்லாம் ஒரு லேபிள்ஸு. ஸோ இந்த லாக்னு போடுங்க, லாக்கு. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் கொடுக்கணும் இல்லையா, ரோஸ் வந்து நான் 0 to 10 வரைக்கும் கொடுக்குறேன், கம்மா. அதுக்கப்புறம் என்னென்ன காலம்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லையா ஒரு ரேஞ்சில் கூட கொடுக்க முடியும். அதாவது லைக் ஃப்ரம் பேசஞ்சர் ஐடியிலேருந்து சர்வைவ்டு வரைக்கும் எனக்கு வேணும், சாரி பி கிளாஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா, நான் வந்து பேசஞ்சர் ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லாக்கில் இந்த காலம் அந்த ஸ்பேஸில் வந்து பேசஞ்சர் ஐடி கொடுத்துடணும், காலன், அப்புறம் சர்வைவ்டு, சாரி பி கிளாஸ் வரைக்கும் வேணும் இல்லையா, பி கிளாஸ் இங்கே கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஒரு லேபிள்ஸ் தான். ஸோ இந்த ரேஞ்சை கூட நம்ம கொடுக்க முடியும், பேசஞ்சர் ஐடிலேருந்து பி கிளாஸ் வரைக்கும். நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்லைசிங், இது ஆக்சுவலாக ஒரு ஸ்லைசிங் மாதிரி, ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து ஸ்டார்ட்டு, அது வந்து ஸ்டாப்பு. பாருங்க, இப்போ எனக்கு 3 அந்த காலம்ஸ் கொடுத்துருச்சு, ரோஸ் வந்து 10 ரோஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ரேஞ்சில் கொடுக்கும்போது லைனாக தான் கொடுக்கும், பேசஞ்சர் ஐடி டு பி கிளாஸ் வரைக்கும் என்ன இருக்குன்னு நம்ம கொடுத்துரும். இல்லை எனக்கு வந்து எந்த மாதிரி வேணும்னா, லைக் பேசஞ்சர் ஐடி வேணும், நேம் வேணும், இந்த 2 மட்டும் வேணும்னு வைங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு லிஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும், லிஸ்ட்டில் கொடுக்கணும். இந்த லிஸ்ட்டில் அந்த காலம் நேம் பேசஞ்சர் ஐடி 1, சாரி பேசஞ்சர் ஐடி கம்மா நேம், இந்த மாதிரி கொடுத்துடணும், லிஸ்ட்டில் கொடுக்கணும். அதாவது செலெக்ஷன் ஆஃப் காலம்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு 2 காலம் மட்டும் வந்துருக்கு பாருங்கள், பேசஞ்சர் ஐடி, நேமு, ரோஸில் வந்து 0 to 10 வரைக்கும். இதில் கூட நீங்கள் லிஸ்ட்டாக கொடுக்கலாம். ஸோ அந்த லாக் எல்லாமே வந்து என்னவா பார்க்கும்னா, எல்லாத்தையுமே வந்து ஒரு லேபிள்ஸாக பார்க்கும். இதே இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி ஒன்று இருக்குது, அதாவது ஐலாக் வந்து எல்லாமே வந்து இண்டெக்ஸை தான் பார்க்கும், அதுக்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து இண்டெக்ஸ் தான். அதாவது ஐலாக். இப்போ இந்த ரோஸையும் நீங்கள் இண்டெக்ஸாக தான் கொடுக்கணும், வேல்யூஸும் நீங்கள் இண்டெக்ஸாக தான் கொடுக்கணும். இப்போ இதுவும் வந்து ஒரு இண்டெக்ஸ் தான் அதுக்கு. அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா காலம்ஸு, இதுவும் ஒரு இண்டெக்ஸ் தான், 0 1 2 3 இந்த மாதிரி. நீங்கள் கிளாஸ், அதாவது லேபிள்ஸ் வச்சு பண்ண முடியாது. இந்த ஐலாக்கில் எப்படி பண்ணணும்னா, 0 காலன், அதாவது சம் வேல்யூஸ் 30 வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலம்ஸையும் நீங்கள் அந்த மாதிரி தான் கொடுக்கணும், 0 to 2 வரைக்கும்னா அந்த 3 காலம் கொடுக்கும். அதாவது 0 காலம் என்னது, பேசஞ்சர் ஐடி. ஃபஸ்ட்டு காலம் வந்து அதாவது இண்டெக்ஸ் வைஸாக பார்க்கும்பொழுது, இண்டெக்ஸ் வைஸாக பார்க்கணும் எல்லாத்தையும்.
இது வந்து 0, இது 1, இது 2. ஸோ ஓகே, பேசஞ்சர் ஐடி சர்வைவ்டு இது மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஐ திங்க் இது வந்து ரேஞ்சு லைக் லாஸ்ட்டு வேல்யூ எடுக்கலன்னு போல். இது லாக்கில் வந்து லாஸ்ட்டு இன்க்ளூடிங் லாஸ்ட்டுக்கு வந்திருக்கு எடுத்திருக்கு. பட் ஆனால் ஐலாக்கில் வந்து லாஸ்ட் இன்க்ளூட் ஆகலை. மீன்ஸ் 2 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா 1 வரைக்கும் தான் வரும், ஃபஸ்ட்டு காலம் வரைக்கும் தான் வரும். இது வந்து நம்ம இந்த டேட்டாஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த லாக் அண்ட் ஐலாக்கு. இதே வந்து எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டு நான் எடுக்கணும். அதாவது எனக்கு வந்து வெறும் யார் யார் வேணும்னா லைக் அந்த பி கிளாஸ் 3 இருக்கு இல்லையா, பி கிளாஸ் 3 இருக்கிறவங்களுடைய டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா, ஸோ இது ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கலாம்னா டைட்டானிக் எல்லாமே இந்த டேட்டா ஃப்ரேம்லேயே நீங்கள் பண்ணலாம். டைட்டானிக்கு டாட் தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளார நம்ம இப்போ இந்த கண்டிஷன் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்னா, அதாவது டைட்டானிக் டாட் அந்த காலம் நேம் என்னது, பி கிளாஸ் ஈக்குவல் டு 3. அந்த பி கிளாஸ் ஈக்குவல் டு 3 போது அந்த இந்த காலமில் 3ங்கிற வேல்யூ எங்கெல்லாம் இருக்கோ அந்த டேட்டாஸ் மட்டும் எடுத்துரும். ஸோ இது அதுதான் பண்ணோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ பி கிளாஸ் எல்லாமே வந்து 3 இருக்கும். ஓகேங்களா, 3 இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் அது கிரியேட் பண்ணும். இதே பி கிளாஸ் 2ன்னு கொடுத்தா எல்லா பி கிளாஸும் 2 இருக்கிற மாதிரி எடுத்து ஒருத்தரும். இப்போ 2 இருக்கு எல்லாத்துலையும். இந்த மாதிரி சப்போஸ் எனக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் போகிறேன்னு வைங்க. அதாவது பேசஞ்சர் கிளாஸ் வந்து 3, அவங்க வந்து சர்வைவ் ஆனவங்க. அதாவது 3 இது 1, அதாவது சர்வைவ்டில் 1 இருக்கணும், பி கிளாஸில் வந்து 3 இருக்கணும். ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷன் வருது இல்லையா, இப்போ இந்த மாதிரி 2 கண்டிஷனை வந்து நம்ம அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அண்ட் ஆப்ரேஷன் மீன்ஸ் ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கிற வேல்யூஸ் மாதிரி எடுக்கும். இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம முதல் ஒரு ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டிஷன் போட்டுட்டோம். லைக் டைட்டானிக் டாட் பி கிளாஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டோம். இதை வந்து ஒரு ப்ராக்கெட் உள்ளார போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அண்ட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் போடுறோம் இல்லையா, டைட்டானிக் டாட் நெக்ஸ்ட் என்னது சர்வைவ்டு ஈக்குவல் டு என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். 1 மீன்ஸ் சர்வைவ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம டேட்டாஸ் எடுத்து கொடுத்துரும். இப்போ பாருங்கள், சர்வைவ்டு எல்லாமே 1 இருக்கா, பேசஞ்சர் கிளாஸ் எல்லாமே 2 இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் போட முடியும். அண்டு இல்லை ஆர் கூட பண்ணலாம். ஆருக்கு வந்து இந்த மாதிரி பைப் சிம்பிள் போடணும். ஓகேவா, அண்டுக்கு வந்து அண்டு சிம்பிள். ஸோ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜாயினிங் அண்ட் மெர்ஜிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் df1 ஈக்குவல் டு ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா ஃப்ரேமே நிறைய போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். டேட்டா ஃப்ரேமில் வந்து இப்போ நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து லைக் நம்ம பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ் இது எடுத்துப்போம். ஓகே, இது எடுத்துக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் வேணா இது வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ்னு வச்சுக்கிற போகிறேன். காலன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் 2 டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது df1 df2. இந்த df1ல் வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் இருக்குது, df2ல் வந்து நேம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் நேம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் நேம்ஸ் மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட் காலம் இந்த 2 டேட்டா ஃப்ரேம்லேயும் ஒரு காலம் வந்து காமனாக இருக்குது பாருங்க. 2 காலம் வந்து சேஞ்சாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 டேட்டா ஃப்ரேமையும் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். மெர்ஜ் பண்ணுறதுக்கு பிடி டாட் 2 வழியில் பண்ணலாம். நீங்கள் மெர்ஜ் பிடி டாட் மெர்ஜ்னு கொடுக்கலாம். மெர்ஜில் வந்து இந்த 2 டேட்டா ஃப்ரேம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ இது ஒரு வழி. இன்னொன்று வந்து என்ன பண்ணலான்னா இந்த df1 வந்து இப்போ லெஃப்டாக எடுத்துகிட்டு df1 டாட் மெர்ஜ்னு கொடுக்கலாம். ஸோ இந்த 2 வழியில் பண்ணலாம். பாருங்கள் இப்போ வந்து ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து காமன் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட்ஸ் வந்து காமன் ஆயிடுச்சு. பட் மார்க்ஸ் அண்ட் நேம்ஸ் வந்து சேஞ்சாக இருக்குது. இப்போ சப்போஸ் நான் வந்து இன்னொரு மார்க்ஸ் சேம் இதை வந்து இந்த டேட்டா ஃப்ரேமில் இன்னொரு தடவை கொடுக்குறேன்னு வைங்க. என்ன ஆகும்னா மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. என்னாச்சு இது? ஓகேவா? இப்போ வந்து நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். எது வச்சு மெர்ஜ் பண்ண போகிறேன்? சப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் மெர்ஜ் பண்ண போகிறேன் இல்லையா? இப்போ சப்ஜெக்ட் வச்சு மெர்ஜ் பண்ண போகிறோன்னா ஆன் ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம எந்த காலம் வச்சு மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த இதில் கொடுக்கணும். இந்த பேராமீட்டரில் நான் வந்து சப்ஜெக்ட்ஸை வச்சு மெர்ஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வச்சு மெர்ஜ் பண்ணியிருக்கேன். மெர்ஜ் பண்ணப்போ எனக்கு பாருங்கள் இப்போ 2 டேட்டா ஃப்ரேம்லேயும் வந்து சேம் காலம்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னவா பண்ணிருச்சு? மார்க்ஸ் எக்ஸ் மார்க்ஸ் ஒய் இந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். மார்க்ஸ் எக்ஸ் மார்க்ஸ் ஒய். இது வந்து மார்க்ஸ் எக்ஸுங்கிறது இந்த ஃபஸ்ட் டேட்டா ஃப்ரேமோட மார்க்ஸ்னு அர்த்தம். மார்க்ஸ் ஒய்ங்கிறது செகண்ட் டேட்டா ஃப்ரேமோட மார்க்ஸ்னு அர்த்தம். மெர்ஜ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும். இதே வந்து ஜாயினிங்னா என்னென்னா ஜாயினிங் வந்து எப்போவுமே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் பண்ண முடியும். இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஜாயினிங் நடக்கும். இப்போ இதே எடுத்துக்கலாம். நான் வந்து இண்டெக்ஸை வந்து சப்ஜெக்ட்ஸாக மாற்ற போகிறேன். இப்போ இது சப்ஜெக்ட்ஸை வந்து நான் இண்டெக்ஸாக மாற்ற போகிறேன். அந்த பேராமீட்டர் இருக்கு இல்லையா, கமா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். சேம் அதே மாதிரி இதுக்கும் பண்ண போகிறேன். அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு இது வந்து இண்டெக்ஸாக மாற்றிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டேட்டா ஃப்ரேம் 2 டேட்டா ஃப்ரேமும் ஜாயின் பண்ண போகிறோம். df1 டாட் ஜாயின் df2. இப்போ இது இந்த ரெண்டுத்துலேயும் வந்து இண்டெக்ஸ் சேமாக இருக்குது. பட் ஆனால் பேராமீட்டர்ஸ் அந்த இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஜாயினிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது பாருங்கள் என்ன பிரச்சனை? வேல்யூ எரர், காலம்ஸ் ஓவர்லேப் பட் நோ சஃபிக்ஸ் ஸ்பெசிஃபைடு. அதாவது இந்த 2 டேட்டா ஃப்ரேம்லையும் லைக் சேம் காலம் இருக்கிறதுனால பிரச்சனை வந்துருக்கு. சேம் காலம்ஸ் இருக்க வேண்டாம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஜாயினாக இருக்குது ஏபிசிடி. இப்போ இதில் சப்போஸ் நான் வந்து வேறு ஒரு வேல்யூஸ் கொடுத்துறேன், லைக் கே ஜின்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்போ வந்து பாருங்கள் கேஜிக்கு வந்திருக்கு, பாருங்கள் கேஜிக்கு வந்திருக்கு. பட் ஆனால் இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து கேஜிங்கிறது இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து நேன் அப்படிங்கிற வேல்யூவை ஃபில் பண்ணிடுது. இப்போ இது வந்து நம்ம லெஃப்ட் இதுவாக எடுத்திருக்கோம் பாருங்கள். லெஃப்ட்டு வந்து df1 டேட்டா ஃப்ரேம் 1 எடுத்திருக்கோம் இல்லையா? டேட்டா ஃப்ரேம் 1 எடுத்துருக்கும் போது
It will contain only the indexes of டேட்டா ஃப்ரேம் 1. இந்த டேட்டா ஃப்ரேம் 1ல இருக்கிற இண்டெக்ஸ் மட்டும்தான் இது கண்டெயின் ஆகுது பாருங்க. இதில் வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் 2ல வந்து ஏபிங்கிற 2 காலம்ஸ் இருக்குது, பட் ஆனால் அதில் கண்டெயின் ஆகலை. இப்போ சப்போஸ் நான் df2 டாட் ஜாயின் df1 வச்சுக்கோங்க. இது பாருங்க. ஸோ ஏபின்னு இருக்கு, பட் ஆனால் கேஜிங்கிற அந்த காலம்ஸ் வந்து வரல, சாரி இண்டெக்ஸ் வரல நம்மளுக்கு. ஸோ இட் வில் கண்டெயின். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டேட்டா ஃப்ரேம் நம்ம லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்கோமோ, லெஃப்ட் சைடு டேட்டா ஃப்ரேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதோட இண்டெக்ஸ் மட்டும்தான் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெர்ஜிங் அண்ட் ஜாயினிங். ஸோ லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இந்த டேட்டா ஃப்ரேமை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும், டேட்டா மஞ்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை வேறு ஒரு ஃபைலாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த டைட்டானிக் எடுத்துக்கோங்க. இந்த டைட்டானிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 2_ CSV ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து வேறு ஒரு டைப்பாக மாற்ற போகிறேன். 2 எக்ஸல் வச்சுக்கோங்க. 2 எக்ஸல் out டாட் xlsxன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த டைட்டானிக் டேட்டா செட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆன பிறகு நீங்கள் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபைல் இருக்கும், அவுட் இல்லையா, அவுட் டாட் xlss இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது ஒரு எக்ஸல் ஃபைலாக மாறிடுச்சு. இப்போ CSV ஃபைல்லேருந்து எக்ஸல் ஃபைலாக மாறிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ஃபைல்ஸ் நீங்கள் ஃபார்மேட்டில் கூட எக்ஸ்போர்ட் பண்ணலாம். டெஸ்க்டாப்பில் இந்த இருக்கு. ஸோ அது ஓப்பன் ஆகட்டும். ஸோ வேறு என்னென்ன இருக்குன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. வேறு எந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது? டு டிக்ஷனரி, SQL query, பிக்கல், ஜேசனாக கூட மாற்ற முடியும் நம்மளுக்கு. HDFS, HTML, ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மாற்றலாம். HTML மாற்றினீங்கன்னா அது வந்து ஒரு டேபிளாக மாற்றி கொடுத்துரும். ஒரு கோடு வந்து அதுவே ரைட் பண்ணிடும். HTML அந்த பேஜில் வந்து ஒரு டேபிள் மாதிரி வியூ பண்ண முடியும் உங்களால். ஓகே, ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ எக்ஸலாக இது மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ நம்ம பண்ண அந்த டைட்டானிக் அந்த டேட்டா செட்டை எக்ஸல் ஃபைலில் மாற்றி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு போயிடலாம், பாண்டாஸ்க்கு போயிடலாம். டைம் கம்மியாக இருக்குது. சாரி, மேட்ப்ளாட்லிப் matplotlib.py. ஸோ மேட்ப்ளாட்லிப்ங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த டேட்டாஸை ரீட் பண்ணி அதை வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றி சம் ஜாயினிங், அந்த மர்ஜிங்கு, அதுக்கப்புறம் கண்டிஷன்லாம் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் இல்லையா. இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டேட்டா வந்து விசுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா விசுவலைஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த மேட்ப்ளாட்லிப், சீபான் இந்த 2 லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ மேட்ப்ளாட்லிப்புக்கும் சீபானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரெண்டுமே சேம் தான். பட் ஆனால் அந்த அதாவது மேட்ப்ளாட்லிப்பை விட சீபான் வந்து கொஞ்சம் லுக் வைஸாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ப்ளாட் டைப்ஸ்லாம் கூட அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மேட்ப்ளாட்லிப்பில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ மேட்ப்ளாட்லிப்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். matplotlib டாட் pyplot as plt. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து PLT டாட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் காட்டும். ஓகேங்களா? சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுலேயே இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக் பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட் தான். ஸோ பிளாட் வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷனு. இதில் வந்து நீங்கள் ஒரு லைன் பிளாட் மாதிரி போட முடியும். அதாவது நீங்கள் வேல்யூஸ் கொடுத்து, ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து, இதான் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு ஒரு லைன் பிளாட் மாதிரி போடுறோம். அதே நம்ம இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக மாற்றலாம். இதில் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ PLT டாட் ஷோ,
அந்த பிளாட்டை ஷோ பண்ணுறதுக்கு பிஎல்டி டாட் ஷோ சிம்பிளாக இவ்வளோ தான். சிம்பிள் ஒரு கிராஃப் இது கிரியேட் பண்ணோம். ஸோ இது எங்கேயுமே காட்டல, எங்கே இருக்குன்னா, ஸோ போன தடவை அந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ரன் பண்ணப்போ பிளாட்ஸ் இங்கே காட்டல அப்படின்னு சொல்லியிருந்தது. ஏன்னா இது வந்து ஸ்பைடர் 4.2, ஸோ வேர்ஷன் வந்து மாறி இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பிளாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து எல்லா பிளாட்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ ஒரு லைனாக நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன் தான், இந்த லைனில் உள்ள பாயிண்ட்ஸ் கூட அது நம்மளால் நோட் பண்ண முடியல பாருங்கள். ஸோ இந்த பாயிண்டில் இப்போ கலர் கூட சேஞ்ச் பண்ண முடியும். கலருக்கு வந்து லைக் சி ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் போட்டோன்னா ரெட் கலரில் வந்துடும் பாருங்கள், ரெட் கலரில் வந்துருச்சு. இதே வந்து அதோட லைனோட அந்த வித்து அது கூட மாற்ற முடியும். லைன் வித்து வந்து இப்போ 5 கொடுத்தோன்னா கொஞ்சம் தடிசாக மாறும், அது கொஞ்சம் தடிசாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம லைக் இதில் இந்த லேபிள் கூட பண்ணல பாருங்கள். இன்னும் இப்போ இந்த கிராஃபில் லேபிள்ஸ்லாம் கொடுக்கும் இல்லையா, எக்ஸு என்னது ஒய் என்னது அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள், இந்த எக்ஸ் லேபிள் ஃபங்க்ஷனில் அந்த எக்ஸ் லேபிள் என்னன்னு கொடுக்கணும். எக்ஸ் லேபிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் நான் கொடுத்துட்றேன், எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒய் லேபிளுக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து ஒய் லேபிள் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இது எங்கே வரும்னா இந்த இடத்துல, இந்த கீழே இது வந்து சைடில் வந்துடும் இந்த பாருங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ங்கிறது அந்த இது வந்துருச்சு. இப்போ இந்த கிராஃப்க்கு ஒரு டைட்டில் கூட நம்மளால் கொடுக்க முடியும். பிஎல்டி டாட் டைட்டில், பேசிக் பிளாட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளாட்டுக்கு ஒரு டைட்டில் வந்துருச்சு, பேசிக் பிளாட்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் பிஎல்டி டாட் கிரிட்டை கூட நம்ம கொண்டு வர முடியும். மீன்ஸ் இப்போ வந்து இது பிளேனாக இருக்குது இல்லையா, அந்த பிளேன்லேருந்து நம்ம கிரிட்டு கூட கொடுக்க முடியும். ஸோ கிரிட் வியூ வந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி கிரிட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ கிரிட் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக பண்ண முடியும். இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ண முடியும் ஸோ கிரிட்ஸால். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு லைன் பிளாட். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற ஒரு பிளாட் டைப் கால்டு பார் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார் சார்ட் வந்து எப்படின்னா, இது வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸோட ஒர்க் ஆகும், கேட்டகரிக்கல் டேட்டாவோட. கேட்டகரிக்கல் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஜெக்ட்ஸே எடுத்துப்போமே, சப்ஜெக்ட்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ஒரு கேரக்டர்ஸாக இருக்குது இல்லையா, சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3, அப்புறம் சப்ஜெக்ட் 4 எடுத்துப்போம், அப்புறம் மார்க்ஸ்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்து பார் சார்ட் மாதிரி போடணும்னா பிஎல்டி டாட் பார், இந்த பார் ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ் வேரியபிள் வந்து நம்மளுடைய மார்க்ஸாக இருக்கும். ஓகேங்களா? எஸ் வேரியபிள் வந்து மார்க்ஸாக, சாரி சப்ஜெக்ட்ஸு, ஹைட்ஸ் தான் வந்து நம்மளுடைய அந்த சப்ஜெக்ட்ஸு கம்மா மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட் 1 அப்படிங்கிற ஒரு பார் இருக்கும், அந்த பாரோட ஹைட் வந்து 67. ஓகேங்களா? சப்ஜெக்ட் 2ன்னு ஒரு பார் இருக்கும், அதோட ஹைட் வந்து 78. பிஎல்டி டாட் ஷோ. ஓகேவா? சிம்பிள் பார் சார்ட். இப்போ சிம்பிள் பார் சார்ட் இது. சப்ஜெக்ட் 1 இருக்கா, சப்ஜெக்ட் 1ஓட ஹைட் வந்து 67 அந்த மாதிரி. இப்போ இதுக்கு வந்து கலர் கூட உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். லைக் கலர் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இதே மாதிரி இந்த பார் சார்ட், அந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வித்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த வித்துங்கிற ஒரு பேராமீட்டர் பார்க்குறீங்களா, இந்த வித்துங்கிற பேராமீட்டரில் உங்களால் அதோட வித்து செட் பண்ண முடியும். வித் ஈக்குவல் டு இப்போ நான் 0.5க்கு மாற்றுறேன்.
டிஃபால்ட்டாக 0.8ல் இருந்துச்சு, இப்போ 0.5க்கு மாற்றணும். ஸோ கொஞ்சம் சின்னதாக மாற்றிருக்கு. இப்போ இந்த பார் சார்ட் பொறுத்த வரைக்கும் அந்த பாரோட வித் வந்து எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும். ப்ளஸ் அதோட இன்டர்வெல்ஸ், அதாவது இந்த கேப் இருக்கு இல்லையா, கேப்பும் வந்து சேமாக இருக்கும் பார் சார்ட் இது மாதிரி. இதே வந்து ஹிஸ்டோகிராம்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ ஹிஸ்டோகிராம் வந்து இதோட ஆப்போசிட்டு. என்னென்னா அதோட பார் வந்து சேமாக, அதோட வித் சேமாக இருக்காது, இன்டர்வெல் அதாவது ஸ்பேஸே இருக்காது. ஸோ அது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டாஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னது குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவாங்க. குவாலிட்டேட்டிவ் டேட்டா மீன்ஸ் இந்த மாதிரி சம் கேரக்டர்ஸாக இருக்குது, கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸாக இருக்குங்கிற போது நம்ம வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ குவான்டிடேட்டிவ் மீன்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸாக இருக்கப்ப, நியூமரிக்கல் வேல்யூஸாக இருக்கிறப்ப நம்ம ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் கூட நம்ம கொடுக்கலாம். பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் வந்து என்னது சப்ஜெக்ட்ஸு, y லேபிள் வந்து y லேபிள் மார்க்ஸ். ஸோ எக்ஸ் லேபிளில் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு, y லேபிளில் மார்க்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஹிஸ்டோகிராம் எடுத்துக்கோங்க. ஸோ ஹிஸ்டோகிராமுக்கு வந்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூஸாக கொடுக்க போகிறேன். 3, 7, 70. ஏன்னா நம்ம ரேண்டம் வேல்யூஸ் எடுத்துப்போம். இந்த என்பி டாட் ரேண்டம் இருக்குல்ல, அது ரேஞ்சு வேணாம். ஐ திங்க் ரேண்டம் and into 0 to 100. இது வந்து 100 வேல்யூஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம். ஹண்ட்ரட் வேல்யூஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 100 வேல்யூஸில் வந்து ரேண்டமாக இருக்கும் எல்லாமே. ஸோ மேபி சில வேல்யூஸ் வந்து மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹிஸ்டோகிராமை கிரியேட் பண்ண போகிறோம். ஹிஸ்டோகிராமில் லைக் பின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கும். இந்த பின்ஸ் என்னென்னா, இப்போ இந்த ஹிஸ்டோகிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்வெல்ஸ் வந்து கொடுக்கலாம். அதாவது 0 to 25 வரைக்கும் உள்ள வேல்யூஸோட கவுண்ட் என்னது. ஸோ 0 to 25 வரைக்கும் உள்ள பார்ஸ், அதாவது வேல்யூஸோட கவுண்ட்டு. அதே மாதிரி 25 to 50 உள்ள பார்ஸோட கவுண்ட்டு. இந்த மாதிரி நம்ம இன்டர்வெல்ஸாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி 0 to 25 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இன்டர்வெல்ஸ். இந்த மாதிரி இன்டர்வெல்லை கொடுக்கறதுக்கு நம்ம பின்ஸுங்கிற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நான் ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ 0, 25, 50, 75, 100. இப்போ இது என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு 0 to 25 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் வந்து கவுண்ட் பண்ணோம். இந்த ரேண்டம் வேல்யூஸில் 0 to 25 வரைக்கும் உள்ள வேல்யூஸோட கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். அது ஒரு பாராக இருக்கும். அதே மாதிரி 25 to 50 உள்ள கவுண்ட்டு, அதே மாதிரி 50 to 75 அந்த மாதிரி இன்டர்வெல்ஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த லிஸ்ட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் பின்ஸ் வந்து நம்மளுடைய இந்த பின்ஸு, நம்ம பண்ண இந்த பின்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் பிஎல்டி டாட் ஷோ. சாரி, பிஎல்டி டாட் ஷோ. இப்போ இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பார்ஸ் இருக்கும். ஸோ 0 to 25 உள்ள பார் இது ஃபஸ்ட்டு பார், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஸோ 0 to 25 வரைக்கும் நியர்லி 13 வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து 30+ இருக்குது. 25 to 50 வரைக்கும். இந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 25 to 30 எடுக்க போகிறேன்னு வைங்க, 30 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 30 to 50 எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 50 to 65ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அந்த பார்ஸோட சைஸ் வந்து இந்த மாதிரி இந்த இன்டர்வல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த பார்ஸ் வந்து ஈக்குவல் சைஸாக இருந்துச்சு. ஏன்னா 25 ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ இந்த பின்ஸ் அந்த வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த வித்து, அந்த பார்ஸோட வித்து வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பாருங்கள். ஸோ ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் பின்ஸ். ஓகேங்களா?
ஓகே, இது வந்து பேசிக்கான அந்த ஹிஸ்டோகிராம்ஸ். ஓகே, இப்போ லாஸ்ட் அந்த ஒரு இது பை சார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ பை சார்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார் சார்ட் பார்த்தோம் இல்லையா, பார் சார்ட் மாதிரி தான், பட் பார் சார்ட்டுடைய டேட்டா டைப்ஸ் இந்த மாதிரி தான். பட் ஆனால் இந்த பை சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, லைக் இப்போ ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் அந்த ஹோல் டேட்டாவோட கம்பேர் பண்ணணும்னு வைங்க. இப்போ அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை நீங்கள் இந்த ஹோல் சப்ஜெக்டோட கம்பேர் பண்ண போகிறீங்க. அதாவது இந்த குரூப்போட கம்பேர் பண்ண போகிறீங்க இந்த சப்ஜெக்டை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி பை சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பை சார்ட் வந்து என்ன பண்ணுன்னா அதோட பர்சன்டேஜை கொடுக்கும். இப்போ இந்த ஹோல், அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸில் இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணுறது வந்து இந்த குரூப்பை வச்சு தான் செக் பண்ணுறோம், வேறு எதுவும் செக் பண்ணல. இந்த குரூப்புக்குள்ளார இந்த சப்ஜெக்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கு வந்து plt.py சார்ட்டு. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மார்க்ஸ் கொடுத்துடணும். மார்க்ஸ் கொடுத்துட்டு லேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த பேராமீட்டரில் தான் நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த லேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த பேராமீட்டரில் தான் நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். plt.show. ஸோ இந்த மாதிரி காட்டுது. இதில் வந்து இந்த பர்சன்டேஜும் காட்டல. பர்சன்டேஜ் காட்ட வைக்கணும்னா நீங்கள் ஆட்டோ பேக்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, அதாவது ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பர்சன்டைல் இந்த பர்சன்டைலுக்குள்ளார 1.1 F பர்சன்டைல் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டைல் எண்டு. ஸோ இதில் கொடுக்குற இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நமக்கு அந்த பர்சன்டைல் வரும். அதாவது 1.1 கொடுத்தோன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட்டு மட்டும்தான் அந்த வேல்யூஸ் காட்டும். ஒரு டெசிமல் பாயிண்ட்டில் இருக்கும். இது பாருங்கள் 0.6 மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் 1க்கு பதிலாக நான் 2 கொடுத்தேன்னா 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. லைக் கலர்ஸ் நீங்கள் வந்து மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இதுக்கும் பீஸ்க்கும் கலர்ஸ் ஈக்குவல் டு ஒரு பீஸ்க்கும் நம்ம செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டுக்கு ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் கமா ஒய் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட்டு. ஓகே, ஸோ இந்த 4 கலர் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு. எக்ஸ்ப்ளோர்ட்னா என்னென்னா, இந்த பீஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து காட்டணும்னு வைங்க, அதுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோர்ட் யூஸ் ஆகும். எக்ஸ்ப்ளோர்டில் நீங்கள் ஈக்குவல் டு ஒரு டப்பிளில் அந்த வேல்யூஸ் கொடுக்கணும். லைக் எந்த பார்ட்டை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ எல்லாமே வந்து 0ன்னு இருக்கணும். இப்போ இந்த 0வில் இது எல்லாமே 0 இருந்தால் எல்லாமே வந்து லைக் உள்ளே இருக்கும். இப்போ சப்போஸ் செகண்ட் இதில் வந்து நான் 1ன்னு கொடுத்தேன்னு வைங்க, அந்த ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும், அதாவது இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற இந்த பீஸ் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகி காட்டும், வெளியே வந்திருக்கும். என்னாச்சு? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலையா? இது பாருங்கள். ஸோ இந்த பீஸ் மட்டும், அதாவது சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. நம்ம கலர்ஸ் கூட மேனுவலாக செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர்டுக்கு ஃபஸ்ட்டு பீஸ் ஃபஸ்ட்டில் வந்து 1ன்னு கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு பீஸ்னு சப்ஜெக்ட் 1 இல்லையா, அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி காட்டும். இந்த மாதிரி இந்த பை சார்ட்டில் நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் சீபான் இப்போதைக்கு சொல்லிட்டு போய் முடிச்சிடலாம். சீபான் சிம்பிளாக இந்த பை சார்ட் இந்த பண்ணோம் இல்லையா 4 சார்ட்டு, இதையே வந்து நம்ம கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறதுக்கு இந்த சீபான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சீபான்னு லைப்ரரி இம்போர்ட் பண்ணுவோம். சீபான் as SNS
ஸோ இப்போ இந்த சீபானில் வந்து நீங்கள் ஸ்டைல்ஸ்லாம் கூட செட் பண்ணலாம். ஸ்டைல்ஸ் இப்போ சப்போஸ் நான் இந்த மேட்ப்ளாட்லிப்லேயே வந்து ஸ்டைல்ஸ் செட் பண்ண முடியும். மேட்ப்ளாட்லிப் இந்த இடத்துலயே நான் வந்து இப்போ ஸ்டைல் செட் பண்ணுறேன்னு வைங்க. எஸ்என்எஸ் டாட் செட் அண்டர்ஸ்கோர் ஸ்டைல். ஸ்டைலில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஒயிட் கிரிட்டு, ஒயிட்டு, டார்க் கிரிட்டு, டார்க்கு, டிக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்குது. சம் ஸ்டைல்ஸு இதில் ஒயிட் கிரிடுன்னு கொடுக்குறேன்னு வைங்க. ஒயிட் கிரிடுங்கிற ஒரு ஸ்டைலு. இப்போ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிவிட்டேன். என்னாச்சு? செட் ஸ்டைல் இல்லையா? செட் ஸ்டைல் இருக்கு. இல்லைன்னு காட்டுது. செட் தீம் இருக்கா? ஐ திங்க் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில நேரம் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா வந்து ஸ்பைடர் வந்து ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே அந்த இந்த மாதிரி சில பிரச்சனை வரும். சில செட் ஸ்டைலிங் இருக்குது, அது வந்து இல்லைன்னு காட்டுது. ஸோ இந்த சீபானில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டைல் செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய ப்ளாட்ஸ் டைப் இருக்குது. கால்டு டிஸ்ட் பிளாட்னு இருக்குது. ஸோ டிஸ்ட் பிளாட் இந்த எஸ்என்எஸ் வந்து இந்த ஒரு டேட்டா ஃப்ரேமோட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேண்டாஸில் நம்ம இந்த டைட்டானிக் டேட்டா செட் இருக்கு இல்லையா, இந்த டைட்டானிக் டேட்டா செட்டை வச்சு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஆஸ் எ டேட்டா ஃப்ரேமாகவே நீங்கள் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு? இப்போ இதில் நான் வந்து இந்த டேட்டா செட்டில் நான் கொடுக்க போகிறேன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கொடுக்கணும். ஸோ எக்ஸ் வந்து நான் இப்போ பி கிளாஸ்னு வச்சுக்கிறேன். பி கிளாஸு இந்த டிஸ்ட் பிளாட்டுக்கு எக்ஸ் மட்டும் போதும். ஸோ இப்போ டேட்டா ஈக்குவல் டு டைட்டானிக். இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. ஓகே, நம்ம இது மட்டும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னன்னு தெரியல, இது பிரச்சனையாக இருக்குது இதில். ஸோ நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் டைம் ஆகிடுச்சு ரொம்ப. அதனால் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சீபான் மட்டும் நாளைக்கு பண்ணலாம். எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா இது வரைக்கும் பார்த்ததுல? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இர்ஃபான் இதோ மாற்றி விட்றேன்.
மாற்றிட்டேன்னா அதான் நம்ம நாளைக்கு பார்க்க போற செஷன் வந்து நாளையிலேருந்து வந்து கம்ப்ளீட்டா மிஷின் லேர்னிங்குள்ள போயிடுவோம். மிஷின் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்ல என்னென்ன அல்காரிதம்ஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எம்எல்ல ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ரெக்ரெஷன், அப்புறமா வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், அப்புறமா வந்து மிஷின் லேர்னிங்ல இதெல்லாம் தான் கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் போவோம். இதுல வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன் வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து டே 16ல அதாவது டே 2 ஆஃப் மிஷின் லேர்னிங்ல சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்லேயே வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, அதை மாத்திக்கிறோம். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் இது பார்ப்போம். டே 3ல வந்து பாலினாமியல் ரெக்ரெஷன், டே 4 லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், டே 5 கே நியரஸ்ட் நெய்பர் ரெக்ரெஷன், கே நியரஸ்ட் நெய்பர் KNN சொல்லுவாங்க. டே 5ல வந்து டெசிஷன் ட்ரீ, கிளாசிஃபையர், அதுக்கு அடுத்தது ரெக்ரெசர். டே 6ல வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட், டே 7 நெய்பேஸ், அதாவது டே 23. டே 24ல வந்து சப்போர்ட் வெக்டர் மிஷின் SVM, கர்னல் SVM, இது ரெண்டும் பார்ப்போம். அப்புறம் டே 25ல கே மீன்ஸ் கிளஸ்டரிங், டே 26ல அசோசியேஷன் ரூல்ஸ், டே 27 டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், டே 28 லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ், கர்னல் PCA, டே 29 மாடல் செலெக்ஷன் பூஸ்டிங். இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம டீப் லேர்னிங்குள்ள போயிடுவோம். ANN, CNN, RNN, TensorFlow இதெல்லாம் வந்து டீப் லேர்னிங்ல பார்ப்போம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் மிஷின் லேர்னிங் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். டே 15ல இருந்து டே 29 வரையிலும் 15 நாள் கம்ப்ளீட்டா மிஷின் லேர்னிங் எண்ட் டு எண்ட் மூல முடுக்கெல்லாம் பூந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு பைத்தான் எப்படி பார்த்தோமோ அந்த அளவுக்கு அதை விட இன்னும் அதிகமா 15 செஷன் கம்ப்ளீட்டா மிஷின் லேர்னிங்ல ஒவ்வொரு அல்காரிதமும் கிளியரா வந்து பார்ப்போம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பதான் வந்து நம்ம ஏஐக்குள்ள என்ட்ரு ஆகுறோம். இந்த இன்னைக்கு செஷனோட தான் நம்ம ஏஐக்குள்ள என்ட்ரு ஆகுறோம். கம்ப்ளீட்டா ப்ராக்டிக்கல் எண்ட் டு எண்ட் இருக்கும். புதுசா மிஷின் லேர்னிங் கத்துக்க வர்றவங்க யாரு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவங்களையும் கூட்டிட்டு வாங்க செஷன்ல. செஷன்ல வந்து ரெக்கார்டிங்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் டைரக்ட் செஷன்ல பார்த்தாதான் அவங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எவ்வளவுதான் கிளாரிட்டி கிடைச்சாலும் கான்ஃபிடன்ஸ் வந்து டைரக்ட் செஷன்ல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நேரா நம்ம கிட்ட கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். தயவு செஞ்சு அதை வந்து இது பண்ணிக்கிங்க. டைரக்டா வந்து செஷன்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோஸ் வந்து அப்பப்ப வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றோம். இதுல வந்து சப்போஸ் கிளாஸ்ல வந்துட்டு நீங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பதான் ரொம்ப அது கிளியரா வந்து புரியும். நீங்க கிளாஸ் சப்போஸ் முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து டைரக்டா வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம். ரொம்ப லேட் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு மார்னிங் செஷனே அட்டன் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா ஓகே. பட் மற்றபடி நம்ம நார்மலா நம்ம ஒர்க் வந்து 8:30 9 o'clock தான் நம்மளுக்கு ஆன்லைன்ல ஒர்க்கோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 6:30 to 7:30 யாருக்கும் எந்த இன்டரப்ஷனும் இருக்காது ஒர்க்ல. அதே நேரத்துல வந்து நம்மளும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதனாலதான் இந்த டைமை சூஸ் பண்ணோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இந்த டைம் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும். இன்னைக்கு வந்து செஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, 45 minutes எக்ஸ்டெண்டட். பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கிறோம் இந்த செஷன்ஸை. நம்ம யூடியூப் சேனலுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இனிஷியலா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணோம். பார்ட் 1ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூசிங் பைத்தான் ஆன் தமிழ் பார்ட் 1. இதான் வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா டேட்டா டைப்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஃபைல்ஸ் ஐஓ, ஃபைல் ஐஓ, பார்ட் 11, பார்ட் 12, பார்ட் 13, மாடியூல்ஸ் அண்ட் டேட்டா பேசஸ். இப்படியே வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம டாபிக்ஸ் 1 by 1 வந்து டிராவல்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு மேட்பிளாட்லிப், சீபான் இதெல்லாமே பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து மிஷின் லேர்னிங்குள்ள என்டர் ஆயிடுவோம். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல வந்து வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டிஸ்லைக் பண்ணீங்கனாலும் நீங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரிவிச்சிடலாம் வீடியோஸ் பார்க்குறவங்க. அப்புறம் நம்மளோட வெப்சைட் போனீங்க அப்படின்னு சொன்னா அபவுட் அஸ் வந்து நீங்க நம்ம வெப்சைட்ல இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அபவுட் அஸ் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும் 9789888424. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப்போ நீங்க வந்து எங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மீட்டப் அப்லோட்ஸ்ல, மீட்டப் வீடியோஸ்ல நம்ம வெப்சைட்லேயே சப்போஸ் இன்கேஸ் கூகுள் bigdatahands-on.com கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா நேரா நீங்க வந்து கூகுள் யூடியூப்லயே போயிட்டு நீங்க நம்ம வெப்சைட்லயே போயிட்டு இங்க நம்ம வீடியோஸ் இருக்கும், நீங்க எங்களோட வீடியோஸை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவரையிலும் 160 வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்க வரிசையா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே வந்து வரிசையா வீடியோஸ் இருக்கும், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நேற்று செஷனு. ஸோ நேற்று செஷன் வரையிலும் நம்ம எல்லா வீடியோஸையும் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு உள்ள செஷனை இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்துல போட்டுருவோம். நன்றி நண்பர்களே. நாளைக்கு இதே 6:30 டைம்ல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.